இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆணுடைய ஜாதகம், ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். நிறைய ஆண்களுக்கு இந்த ஆண்மை குறைவு, உயிரணுக்கள் உற்பத்தி ரொம்ப கம்மியா இருக்கிறது. செமன் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த உயிரணுக்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நில்லுன்னு வரும். ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மெட்டூரிட்டியே ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஜாதகங்கள்லயே நம்ம அவங்களுடைய ராசி கட்டத்தை வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிட முடியும். ரெண்டாவது, இது யாரையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது காயப்படுத்துவதற்காகவோ கிடையாது. நம்ம ஒரு புரிதல், அதாவது ஜோதிடத்தை வச்சு நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி பண்ணிக்கக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது ஜோதிட கலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம உதாரணமாக போடுறோம். இது நம்மளுடைய வாடிக்கையாளர் ஒரு ஜாதகம். நம்ம ஆய்வு பண்ணக்கூடிய ஜாதகங்களில் இதில் உதாரணமாக ஒன்று போட்டிருக்கோம். இவருக்கு ஜாதகர், ஒரு ஆணுடைய ஜாதகம், 39 வயது நடந்துட்டு இருக்குது. இவருக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, உயிரணுக்கள் உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம மருத்துவ ரீதியாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது, செமன் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது வருது. அதுக்கு உண்டான மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஓகே, அது எதனால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த ஜோதிடத்தில் உள்ள 12 ராசி சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த ராசி சக்கரத்தில் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அந்த ஜீவன் குரு பகவான், அந்த ஜீவன் பலமா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி உயிரணுக்கள் எல்லாமே குருவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும். அதனால குருவை முதல்ல நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். குரு பகவான் ராகு அப்படிங்கிற கிரகத்தோட தொடர்புல இருக்கிறாரு முதல்ல. அப்ப இங்க ஒரு பகை கிரக தொடர்பு குரு பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ ஜீவகாரகனான ஜாதகர், ஒரு ஜீவனை உருவாக்கக்கூடிய, ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய கிரக காரகங்கள்ல வரக்கூடிய குரு பகவான் ராகுவோடு இணைந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, எனர்ஜி குறைவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து சந்திரன் உடல், ஒரு ஜாதகர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய மனம், உடல் எல்லாமே சந்திரன் ஆதிக்கம் பண்ணும். சந்திரன் எங்க இருக்கிறார் அப்படின்னா விருச்சகம் ராசியில இருக்கிறாரு. இந்த விருச்சகம் ராசியில சந்திரன் எனர்ஜி குறையும், நீச்சமாகும். விருச்சகத்துல அது இணைஞ்சிருக்கக்கூடிய கிரகமும் புதனுக்கும் சந்திரனுக்கும் இயற்கையாகவே பகை, ஒரு பகையான கிரகத்தோடு போய் இணைஞ்சு இதனுடைய பாதிப்பு ஒரு 2 மடங்காக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஒன்று என்னன்னா, ஜீவனும் பலகீனமா இருக்குது, உடலும் பலகீனமா இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணா. அடுத்து, இந்த ராசி சக்கரத்துல இந்த 12 ராசிகளும் ஒன்று ஆண் தன்மையிலையும் ஒன்று பெண் தன்மையிலையும் மாறி மாறி இயங்குங்க. அந்த வகையில மேஷம் ஆண், ரிஷபம் பெண், மிதுனம் ஆண், கடகம் பெண், சிம்மம் ஆண், கன்னி பெண், துலாம் ஆண், விருச்சகம் பெண். இந்த உடல் பெண் தன்மையில இயங்கக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது சந்திரனை ராசியாக கொண்ட அனைவரும், இந்த சந்திரன் நீர் ராசியான விருச்சக ராசியில போய் நின்று பெண் தன்மையில இயங்கக்கூடிய ராசியில நின்று பகை கிரகங்களால் பாதிக்கப்படும் பொழுது அந்த உடல் பெண் தன்மையில இயங்குது. ஆண்மை சம்பந்தமான உடல் உபாதைகள் அப்படிங்கிறது மருத்துவப்படி ஏற்படுது அப்படிங்கிறது ஒண்ணு. தனுசு ஆண், மகரம் பெண். அடுத்து இங்க கும்பம் ஆண், மீனம் பெண். இந்த ஜீவனமே ஒரு பெண் தத்துவத்துல இயங்குறது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஜீவகாரகனான ஜாதகர் பெண் தத்துவம், ஜாதகருடைய உடலும் பெண் தத்துவம் இயங்குறதுனாலையும் இந்த ஆண்மை உயிரணுக்கள் சம்பந்தமான பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இது மோட்ச திரிகோண வீடுகள்னு சொல்லக்கூடிய மீனமாகட்டும், கடகமாகட்டும், விருச்சகமாகட்டும், இந்த ராசிகள்ல பெண் தத்துவத்தோடு சேர்ந்து நீர் தத்துவம் பஞ்சபூதத்துல இயங்குது. இவங்களுக்கு இந்த ஆண்களுடைய உயிரணுக்கள் இருக்கு இல்லையா, இந்த செமன் செல்ஸ் எல்லாம் நீர்த்து போகிறது, ஒரு ரொம்ப நேரம் தாம்பத்தியம் வச்சுக்க முடியாத மாதிரி அந்த உடல் வாகு வந்துடுறது, ஒரு விரைவில் விந்தணுக்கள் முந்தக்கூடிய தன்மை, இது எல்லாமே மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆழமான ஆய்வுல நம்ம நிறைய ஜாதகங்கள் எடுத்து பார்க்கும்போது வருது. இந்த மாதிரியான கிரக இணைவுகள் அப்படிங்கிறது நிறைய ஜாதகங்கள்ல வர்றதுனால நம்ம இதை பார்க்குறோம். சரிங்க, இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு இந்த உயிரணு உற்பத்தி கம்மியா இருக்குது, ஆண்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு சொல்றோம். 39 வயதாகி இன்னைக்கும் அதுல ஒரு மனநிறைவு இல்லாம தான் இருக்கிறாங்க, ஒரு அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றோம். இதுக்கு இதெல்லாம் பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிறது சரி பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக சரி பண்ணலாம். அதுதான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய உன்னதமான ஒரு கலை. இது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது திருமணத்திற்கு முன்னாடியே நம்ம ஒரு ஜம்முன்னு அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல நல்ல ஒரு
செவ்வாய் பலமாக இருக்கக்கூடிய ஜாதகம், அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல வரக்கூடிய கணவர் வந்து நல்ல ஒரு ஆண் தன்மையில இயங்கக்கூடிய கணவர் வர மாதிரியான இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கணும். இது ஒரு நல்ல பெண்ணை இணைக்கும் பொழுதும் ஒரு சில பாதிப்பின் தாக்கம் வந்து குறையும். ஒண்ணு, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரகங்களான சந்திரன், குரு ஆகிய கிரகங்களுக்கு நம்ம வந்து பரிகாரம் பண்ணி இதனுடைய பாதிப்பை நம்ம சரி பண்ண, ஜோதிடப்படி சரி பண்ணக்கூடிய நிறைய உத்திகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரியான கிரக இணைவுகள் பெண் தன்மை இயங்கக்கூடிய ராசிகள்ல ஜீவன் போய் நிக்கிறது, சந்திரன் ஆகிய உடல் காரக கிரகங்கள் போய் நின்று மற்ற பகை கிரகங்களுடைய தொடர்பினால் பாதிக்கப்படும் பொழுது இந்த மாதிரி பாதிப்புகள் அப்படிங்கிறது வருது. இது ஜாதகப்படி சரி பண்ணக்கூடிய நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இந்த கருத்து வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்குது அல்லது சில முரண்பாக இருக்குது, என்ன இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நிறைய உதாரண ஜாதகங்கள், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலதாமதத்திற்கும் ஒரு வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள நிறைய ஜாதகங்கள் இப்போ வந்து தொடர்ந்து பதிவு பண்ண போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு. ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம், ஜெயம் கொண்ட சோழபுரம். உங்களுடைய சுயஜாதகம் ஆய்வு பண்ணணும், இல்லை ஒரு சில பரிகாரங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வராகி ஜோதிடாலயத்தின் அந்த போன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க பர்சனலா ஜாதகம் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.